ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளை, இந்த சாயப்பாவின் கையை தொட்ட உன் கைகளில் உனக்கான ஒன்றை உன் விருப்பம் போலவே ஒப்படைக்க போகிறேன். எப்போதும் எனக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது, என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, மகிழ்ச்சி இல்லைன்னு புலம்பிக்கிட்டு இருந்த உனக்காகவே இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டது போதும்னு சொல்லி நீ கஷ்டப்பட்டதற்கான பலனை உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன். இனி வரக்கூடிய நாட்களில் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் நாட்கள் இருக்க போகுது. ஆமீன் செல்லமே. நாளையிலிருந்தே உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் காணாமல் போகச் செய்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போகிறேன். இதுவரைக்கும் நீ கடந்து வந்த பாதை எவ்வளவு கஷ்டமானதாக இருந்திருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் உன் வாழ்க்கை சுகமான பயணமாக இருக்கும். உன் மனதில் இருக்கும் பயத்தை போக்கி கவலையை நீக்கி உன் ஆசைகளை நிறைவேற்றி உன் கனவுகளை எல்லாம் நனவாக்கி கொடுக்க போகிறேன். பேரும் புகழும் பெருமையும் பெற்ற பிள்ளையாக நீ சிறப்பாக வாழுவாய் என் செல்லமே. எவ்வளவுதான் வசதி வந்தாலும் சரி அல்லது வறுமையிலேயே இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்களை ஒருபோதும் நம்பாதே. ஏன்னா நீ நல்லா காசு பணம் வசதியாக இருந்தினா உன்னை வாழ்த்தி பேசும் இதே மனிதர்கள் நீ வறுமையில் இருந்தினா கண்டிப்பாக உன்னை தாழ்த்தி தரக்குறைவாக பேசுவார்கள். அவங்கவங்க சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க. அவங்க பார்வைக்கு நீ எப்படி இருக்கியோ அதை பொறுத்து தான் உன்னை பற்றி இல்லாததும் பொல்லாததும் பேசுவதற்காகவே உறவுகள் சொந்தம்னு சொல்லிக்கிட்டு 4 பேர் எல்லாரும் கூட இருக்காங்க. அதனால் நல்ல எண்ணத்தோட நல்ல விதமாக பேசுனா அவங்கள உன் நம்பி பழகி வச்சுக்கோ. நல்ல எண்ணம் இல்லாத மனிதர்களை உறவுகள்னு சொந்தம்னு நீ கொண்டு வர வேண்டாமேன்னு செல்லமே. நீண்ட நாட்களாக உனக்கு நிறைவேறாமல் நீ எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல விஷயத்தை தான் இப்போது வெற்றிகரமாக நிறைவேற்றி உன் கைகளில் கொடுக்க போகிறேன். எல்லா துன்பங்களிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து உனக்கு இன்பமயமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த சாயப்பா உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். உன்னுடைய துக்கம், வலி, வேதனை என அனைத்தும் நான் அறிவேன் என் செல்லமே. உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி கூடிய சீக்கிரம் உனக்கான நல்வாழ்க்கையை நான் அமைச்சு தரப்போகிறேன். இனி எந்த சூழ்நிலையிலும் நீ எதுக்காகவும் மனம் தளர வேண்டாம். கூடிய சீக்கிரம் உனக்கான ஒன்றை உன் விருப்பப்படியே உன் கைகளில் நான் சேர்க்க போகிறேன். இந்த சாயப்பா எழுதி வச்சது தான் எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கும். என்னை நாடாமல், என்னை தேடி வராமல் உனக்கு எதுவும் கிடைக்காதுன்றதை புரிஞ்சுக்கோ. அதனால் இறைபக்தியோட என் மேலே நம்பிக்கை வச்சு நீ முயற்சி செய்யும்போது உனக்கான முடிவை வெற்றிக்கான முடிவாக நான் மாற்றி கொடுப்பேன். காலம் போக போக உன் மன காயங்கள் அனைத்தும் மறைந்து போகும். நீ பொறுமையாக இருந்து உன் சிந்தனைகளை சுத்தமாக வைத்து கொள்ளும்போது உன் மனசும் சுத்தமாகி என் அருளும் உன்னை நல்லபடியாக பாதுகாக்கும். உன் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி உன் மனசு நிம்மதி பெறும் வகையில் உனக்கான நல்லதை இந்த சாயப்பா நடத்தி கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கை பாதை முள் நிறைந்ததாக இருந்தாலும் அதை மலர்பாதையாக மாற்ற வேண்டியது இனிமேல் என்னுடைய பொறுப்பு. நீ அழுதாலும் சிரித்தாலும் நான் உன் பக்கத்திலேயே இருப்பேன். நீ செய்கிற ஒவ்வொரு நல்ல வினைக்கும் என் ஆதரவு எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி உன் வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாக நான் மாற்றி காட்டுறேன் என் செல்லமே. நீ எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் இந்த சாயப்பா உன்னை எழுப்பி நிப்பாட்டுவேன். உன் வாழ்க்கையில் எவ்வளவு இருள் சூழ்ந்தாலும் என் ஒளி நிச்சயமாக உன்னை வழி நடத்தும். உனக்காக யாருமில்லை நீ நினச்சாலும் நான் உனக்காக ஓடி வருவேன். அதனால் உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நீ பயப்பட வேண்டாம். உன் வாழ்க்கையே என் கைகளில் தான் இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ. உன்னுடைய வலியையும் வேதனையும் மற்ற மனிதர்கள் உணராவிட்டாலும் அதை நன்கு அறிந்த சாயப்பா கண்டிப்பாக அது அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு துணையாக இருந்து உன் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவேன். உன் நிழலை விட மிக நெருக்கமாக நான் உன் பக்கத்தில் இருக்கிறதால கண்டிப்பாக நானே உனக்கு வலிமையை தருவேன். என் அருளால் கூடிய சீக்கிரம் நீ ஜெயிச்சு உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழப்போற. உனக்காக யாருமில்லை நீ நினச்சாலும் நான் உனக்காக வந்து நின்று உன் வாழ்வின் புயலை எல்லாம் சரி செஞ்சு உனக்கு மனசார மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் பயப்படாதே, கவலைப்படாதே. உன்னுடைய விதி என் கைகளில் தான் இருக்கிறது. உன்னுடைய வழியை யார் உணராவிட்டாலும் அதை நன்கு அறிந்தவனாக இந்த சாயப்பா நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீ வருத்தப்படும் விஷயத்தை சரி செஞ்சு உன் வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். எந்த விஷயத்துக்காகவும் நீ கவலைப்படுவது
அதற்கு தீர்வாக இருக்காது என் செல்லமே. நம்பிக்கைதான் மன அமைதியின் திறவுகோல். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் என் சாயப்பா எனக்காக இதை சரி செஞ்சு கொடுத்துருவார் என்ற நல்ல எண்ணங்களை விதையாக போட்டுவேன். சமயோசிதமான புத்தியும் பொறுமையும் உனக்கு 1000 விஷயங்களை வெற்றிகரமாக நடத்தி கொடுக்கும். அதன் மூலமாக நீயும் மனசாந்தி அடைவாய். எப்போதும் எளிமையாக உண்மையாக வாழ பழகிக்கோ. உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி தரப்போகிறேன். அமைதியை வெளியில் தேடாமல் அது உன் உள்ளத்தில் தான் இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ. என்னை நம்பி நீ சரணடைந்தாலே, என் மேலே நீ நம்பிக்கை வச்சாலே, உன் மனக்கலக்கம் அனைத்தையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுத்துருவேன். இன்னும் உன் வாழ்க்கையில் அமைதி நிலவும்படியும் திருப்தியும் மன சந்தோஷமும் உண்டாகும்படி நான் செய்ய போகிறேன். உன் கோபத்தை தாண்டி உனக்கு அமைதியை கொடுத்து உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன் என் செல்லமே. எப்போதும் எளிமையாகவும் உண்மையாகவும் வாழ நினைக்கிற உனக்கு இனி எல்லா வகையிலும் ஒற்றி உண்டாகும். மனக்கலக்கமற்ற மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ தயாராகு. மனசு சோர்வடையும் போதெல்லாம் இந்த சாயப்பாவை நீ கூப்பிட்டினா உனக்காக நான் ஓடி வந்து உன் உள்ளத்தை புதிதாய் மலரச் செய்வேன். அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாவற்றையும் என் திட்டப்படி நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவேன். யாராவது உன்கிட்ட மன்னிப்பு கேட்டால் மனசார மன்னிக்க பழகு. மன்னிப்பின் மூலமாக உன் மனசுக்கு மன நிம்மதி உண்டாகும். எப்போதும் உன் சிந்தனை என்னை நோக்கியே இருந்தால் கடவுள் பக்தி அதிகமாக இருக்கிற உன் மனசில் கலக்கம் இருக்காது. உன் மனசு சோர்வடையும் போதெல்லாம் இந்த சாயப்பாவின் புகழ் பாட கற்றுக்கோ. உன் வாழ்க்கையில் நடப்பது அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கவும் உனக்கான வெற்றியை தரவும் நான் இருக்கேன். உன் சிந்தனை எப்போதும் என்னை நோக்கி இருந்தாலே உன் வாழ்க்கைக்கான நல்லதை எதை எப்படி செய்யணுன்றதை நான் உனக்கு உணர்த்தி விடுவேன். மனசு உன்னையும் மீறி குழப்பம் அடையும் போது கவலையும் அடையும் போதெல்லாம் ஓம் சாய்ராம்னு என் நாமத்தை சொல்லி அமைதியோடு கொஞ்ச நேரம் உட்காந்துருச்சுன்னா இந்த சாயப்பா உன் வாழ்க்கைக்கான வெற்றியையும் மலர்ச்சியையும் சேர்ந்தே கொண்டு வருவேன். என் அருளை உணர்ந்த உன் வாழ்க்கை இனி நல்லபடியாக மாறும். எப்போது உன் மனசில் கவலை வந்தாலும் உடனே பிரார்த்தனை செய். பிரார்த்தனை தான் அமைதிக்கான பலம். அன்பு பேசும் இடத்தில் சண்டை கூட சாந்தியாகிவிடும். உனக்கு வேண்டியதை எல்லாம் மிகச் சிறப்பாக உனக்கு செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. எளிமையும் பொறுமையும் நம்பிக்கையும் கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் நான் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். நீ எப்போதும் இறைபக்தியோடு இரு. நடந்து முடிஞ்சதையும் கடந்து வந்த வாழ்க்கையும் நினச்சி கவலைப்படாதே. இனி வரப்போவது எல்லாமே உனக்கு நல்லபடியாகவே இருக்க போகுது. அமைதி உன்னை சுற்றி நிற்கும்படியும் அனுதாபம் உன்னை விட்டு விலகும்படியும் நான் செய்ய போகிறேன். இனி யாருமே உன்னை பார்த்து அனுதாபப்படவோ வருத்தப்படவோ அவசியம் இல்லாத அளவுக்கு எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி தர்றேன். மனம் குழம்பும் போதெல்லாம் இந்த சாய் நாமத்தை சொன்னாலே இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் துணையாக வந்து நீ நிம்மதி பெறும்படி செய்திருவேன் என் செல்லமே.